ஓம் சாந்தி. 11-3-2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, தந்தையின் செயற்பாடுகளுக்கும் குழந்தைகளின் செயற்பாடுகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை இனங்கண்டு கொள்ளுங்கள். தந்தையால் குழந்தைகளாகிய உங்களுடன் விளையாட முடியும், ஆனால் அவரால் உங்களுடன் உண்ண முடியாது. கேள்வி: சத்தியத்தின் சகவாசம் உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கின்றது, தீய சகவாசம் உங்களை மூழ்கடிக்கின்றது என்பதன் அர்த்தமென்ன? பதில்: நீங்கள் இப்பொழுது சத்தியத்தின் சகவாசத்தை கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது, நீங்கள் உங்களுடைய புத்தியின் யோகத்தை தந்தையுடன் இணைத்திருப்பதால் உங்களால் அக்கறைக்கு செல்ல முடிகின்றது. பின்னர் நீங்கள் படிப்படியாக சரீர உணர்வடைவதால் தொடர்ந்தும் கீழிறங்குகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் சகவாசத்தால் நிறமூட்டப்படுகின்றீர்கள். இதனாலேயே சத்தியத்தின் சகவாசம் உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கின்றது, தீய சகவாசம் உங்களை மூழ்கடிக்கின்றது என்று கூறப்படுகின்றது. உங்கள் சரீரங்களையும் உங்கள் சரீர உறவினர்கள் அனைவரையும் மறந்து தந்தையின் சகவாசத்தில் நிலைத்திருங்கள். அதாவது, தந்தையை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தந்தையைப் போல் தூய்மையாகுவீர்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்காக 2 வகுப்புகள் உள்ளன. அவை நல்லவை. முதலாவது நினைவு யாத்திரையாகும். அதன் மூலம் ஆத்மாக்களாகிய உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் தொடர்ந்தும் தூய்மையாகுகின்றீர்கள். இரண்டாவது வகுப்பு ஞானமாகும். ஞானமும் இலகுவானது, அதில் எவ்வித சிரமமும் இல்லை. உங்கள் நிலையங்களிற்கும் இவ்விடத்திற்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. தந்தையும் குழந்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். இது தந்தையினதும் குழந்தைகளினதும் ஒன்று கூடலாகும். அதேவேளை உங்களுடைய நிலையங்களில் குழந்தைகளாகிய உங்களின் ஒன்று கூடல்கள் இருக்கின்றன. இதனாலேயே குழந்தைகளாகிய நீங்கள் நேரடியாக இங்கே வருகின்றீர்கள். நீங்கள் அவரை நினைவு செய்த பொழுதிலும் நீங்கள் அவரை இங்கே உங்கள் முன்னால் பார்க்கின்றீர்கள். நான் உங்களுடனே அமர்ந்திருக்கின்றேன். நான் உங்களுடனேயே பேசுகிறேன். தந்தையின் செயற்பாட்டிற்கும் குழந்தைகளாகிய உங்களுடைய செயற்பாட்டிற்கும் இடையில் வேறுபாடு உள்ளது என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். பாபாவினுடைய பாகம் என்ன என்பதையும் ரதத்தின் பாகம் என்ன என்பதை பற்றியும் சிந்தியுங்கள். ரதத்தினூடாக தந்தையால் நடிக்க முடியுமா? ஆம், அவரால் இவரின் ஊடாக நடிக்க முடியும். நான் உங்களுடனேயே அமர்ந்திருக்கின்றேன் என நீங்கள் கூறுகின்றீர்கள். அதே போன்று நீங்கள் நான் உங்களுடனேயே உண்ணுகின்றேன் எனவும் கூறுகின்றீர்கள். எவ்வாறாயினும் அவர் உண்பதில்லை. குழந்தைகளுடன் விளையாடுவது என்றால் அவர்கள் இருவரும் உங்களுடன் விளையாடுவது என்பதை தந்தை புரிந்து கொள்கிறார். இங்கே அவர் அனைத்தையும் உங்களுடனேயே செய்கிறார். ஏனெனில் அவரும் ஒரு பரம ஆசிரியரும் ஆவார். குழந்தைகளாகிய உங்களுக்கு களிப்பூட்டுவதே ஆசிரியரின் கடமையாகும். உள்ளரங்க விளையாட்டுகளும் உள்ளன. இக்காலத்தில் பல வகையான விளையாட்டுகள் உள்ளன. சதுரங்கத்தை, செஸ் ஒத்த ஒருமிக்க பிரபல்யமான விளையாட்டு உள்ளது. இது மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அது சூதாட்டத்தின் வடிவமாகும். சூதாடுபவர்கள் அதில் அகப்பட்டு விடுவார்கள்.
அவ்விஷயங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சமய நூல்களிலிருந்தே எடுக்கப்பட்டன. விரதங்கள் இருப்பது, ஒழுங்குமுறைகள் போன்றவற்றை கடைபிடிப்பது அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்களாகும். சிலர் ஒரு சில நாட்களுக்கு நீர் பருகாமலும் மற்றும் சிலர் சில நாட்களுக்கு உணவும் நீரும் இன்றியும் இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் பேறுகள் ஏதேனும் இருந்தால் அதுவும் தற்காலிகமானதே. இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. அவர்கள் பக்தி மார்க்கத்தில் பெருமளவு தடுமாறித் திரிகின்றார்கள். ஞான மார்க்கம் சந்தோஷத்திற்கான பாதையாகும். நீங்கள் உங்கள் சந்தோஷ ஆஸ்தியை தந்தையிடமிருந்தே பெறுகிறீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் ஒரேயொருவரையே நினைவு செய்ய வேண்டும். ஒரேயொருவரை வழிபடுவது என்பது கலப்படமற்ற வழிபாடாகும். அதுவும் நல்லதே. பக்தியும் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளினூடாக செல்கிறது. பக்தி அனைத்திலும் சிவபாபாவின் சதோகுணி பக்தியே அதி உயர்ந்தது. சிவபாபாவே வந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் சந்தோஷ தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். அதிகளவு சேவையை குழந்தைகளுக்கு செய்து உங்களை தூய்மையாக்குகின்ற ஒரேயொருவரை அவர்கள் கூவி அழைக்கின்றார்கள். அவர் கூழாங்கற்களிலும் கற்களிலும் இருக்கிறார் என்று பின்னர் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே அது அவதூறாகும். குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் ராஜ்ய பாக்கியத்தை எல்லையற்ற தந்தையிடமிருந்து பெறுகிறீர்கள். நீங்கள் அதனை மீண்டும் நிச்சயமாக பெறுவீர்கள். ஞானம் பக்தியிலிருந்து வேறுபட்டது என நீங்கள் கருதுகிறீர்கள். எவ்வாறு ராமராஜ்யம் தொடர்கிறது என்றும் ராவணராஜ்யம் எவ்வாறு தொடர்கிறது என்றும் உங்கள் முயற்சிகளுக்கேற்ப வரிசை கிரமமாக நீங்கள் அறிவீர்கள். இதனாலேயே நீங்கள் அச்சடிக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றை தொடர்ந்தும் வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் மக்களுக்கு நிஜமான புரிந்துணர்வு இருப்பது அவசியமாகும். உங்களுடைய அனைத்தும் உண்மையே. குழந்தைகளாகிய நீங்கள் சேவை செய்ய வேண்டும். பெருமளவு சேவை செய்யப்பட வேண்டியுள்ளது. இந்த பேட்ஜ் சேவை செய்வதற்கு மிகவும் சிறந்தது. அதி சிறந்த சமய நூல் இந்த பேட்ஜ் ஆகும். இவ்விஷயங்கள் ஞான விஷயங்களாகும். இங்கு இந்த நினைவு யாத்திரை வேறுபட்டது என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இது சத்தமின்றி உச்சரிக்கும் மந்திரம் என அழைக்கப்படுகின்றது. இங்கே நீங்கள் எதனையும் உச்சரிக்க வேண்டியதில்லை. நீங்கள் உள்ளார்த்தமாக சிவா சிவா என்றும் கூற வேண்டியதில்லை. நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டியது மாத்திரமே. சிவபாபாவே தந்தையும் ஆத்மாக்களாகிய நாங்கள் அவரின் குழந்தைகள் என்பதும் உங்களுக்கு தெரியும். அவரே நேரடியாக உங்கள் முன்னிலையில் வந்து கூறுகிறார், நானே தூய்மையாக்குபவர். ஒவ்வொரு சக்கரத்திலும் நான் உங்களை தூய்மையாக்குவதற்கு வருகின்றேன். உங்கள் சொந்த சரீரங்கள் உட்பட சரீரதாரிகள் அனைவரையும் துறந்து உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். உங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதே எனது பாகமாகும். இந்த யோகம் புத்திக்கானதாகும். அதாவது தந்தையின் சகவாசத்தில் இருப்பதாகும். நீங்கள் சகவாசத்தினால் நிறமூட்டப்படுகிறீர்கள். கூறப்பட்டுள்ளது, உண்மையின் சகவாசம் உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்கிறது. தீய சகவாசம் உங்களை மூழ்கடிக்கிறது. உங்கள் புத்தியின் யோகத்தை தந்தையுடன் இணைப்பதால் உங்களால் அக்கறை சென்றடைய முடியும். பின்னர் நீங்கள் கீழிறங்கத் தொடங்குகிறீர்கள். அவரை பற்றி நினைவு கூறப்பட்டுள்ளது, சத்தியத்தின் சகவாசம்.
உங்களை அக்கரைக்கு அழைத்து செல்கின்றது. பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு இதன் அர்த்தம் தெரியாது. நீங்கள் தூய்மையற்றவர்கள் என்பதையும், சதா தூய்மையான ஒரேயொருவருடன் யோகத்தை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் தூய்மையாகுவீர்கள் என்பதையும் ஆத்மாக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மா பரமாத்மாவாகிய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மா தூய்மையாகும் பொழுது ஒரு தூய சரீரத்தை பெறுகிறார். அவர் நிஜ தங்கமாக ஆகுகின்றார். இதுவே நினைவு யாத்திரையாகும். யோக அக்னி மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு கலப்படமும் அகற்றப்படுகிறது. புதிய உலகான சத்திய யுகத்தில் நீங்கள் தூய்மையானவர்களாகவும் முற்றிலும் விக்காரமற்றவர்களாகவும் இருந்தீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் 16 ஸ்வர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகவும் இருந்தீர்கள். இப்பொழுது கலைகள் எதுவுமே இல்லை. இதுவே ராகுவின் சகுனங்கள் என அழைக்கப்படுகின்றன. முழு உலகின் மீதும், விசேஷமாக பாரதத்தின் மீதும் ராகுவின் சகுனங்கள் உள்ளன. சரீரங்கள் அவலட்சணமானவை. இக்கண்களால் நீங்கள் எதனை பார்த்தாலும் அவலட்சணமாகவே இருக்கும். அரசர் அரசி எவ்வாறோ அவ்வாறே மக்களும். அவலட்சணமானவரும் அழகானவரும் என்பதன் அர்த்தத்தை எவருமே புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் பல்வேறு பெயர்களை கொடுத்துள்ளார்கள். இப்பொழுது தந்தை வந்து அதன் அர்த்தத்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் முதலில் அழகானவர்களாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் அவலட்சணமாகியுள்ளீர்கள். இந்த ஞானச் சிதையில் அமர்வதனால் நீங்கள் அழகானவர்கள் ஆகியுள்ளீர்கள். எப்படியாகிலும் நீங்கள் அவலட்சணமானவர்களிலிருந்து அழகானவர்களாகவும், அழகானவர்களிலிருந்து அவலட்சணமானவர்களாகவும் ஆக வேண்டும். இதன் அர்த்தத்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். ஆத்மாக்களாகிய நாங்கள் ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்கிறோம். நீங்கள் ஒரு புள்ளி என்பது உங்கள் புத்திக்குள் புகுந்துள்ளது. இதுவே சுய ஆத்மாவின் புரிந்துணர்வு எனப்படுகின்றது. பின்னர் அறிந்து கொள்வதற்கு நுண்ணறிவு தேவை. இவ்விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் ஆத்மாக்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஓர் ஆத்மா. இது எனது சரீரம். எனது பாகத்தை நடிப்பதற்காக நான் இங்கே வந்து ஒரு சரீரத்தினுள் பிரவேசித்துள்ளேன். நாடகத் திட்டத்திற்கேற்ப நாங்களே முதலில் இங்கு வருகின்றோம். அனைவரும் ஆத்மாக்களே. சிலருக்கு நீண்ட பாகங்களும் மற்றும் சிலர் குறுகிய பாகங்களையும் கொண்டுள்ளார்கள். இது ஒரு மிக பெரிய எல்லையற்ற நாடகமாகும். நீங்கள் எவ்வாறு வரிசை கிரமமாக இங்கு வருகின்றீர்கள், உங்கள் பாகங்களை எவ்வாறு நடிக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் முதலில் தேவகுலம் உள்ளது. இப்பொழுது நீங்கள் அதி மங்களகரமான சங்கம யுகத்திலேயே இந்த ஞானத்தை பெறுகிறீர்கள். பின்னர் இறுதியில் இவை எதனையுமே நீங்கள் நினைவு செய்ய மாட்டீர்கள். தந்தையே கூறுகின்றார், இந்த ஞானம் மறைந்துவிடும். எவ்வாறு தேவ தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது என எவருக்குமே தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இதனை அறிந்து கொள்வதுடன் பிறரையும் உங்களைப் போன்று ஆக்குகின்றீர்கள். உங்களிற் பலர் இருக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக ஓர் ஒலிபெருக்கியை பயன்படுத்த வேண்டும். நிச்சயமாக வழிமுறை ஒன்று தோன்றும். உங்களுக்கு ஒரு பெரிய மண்டபமும் தேவைப்படும். முன்னைய சக்கரத்தில் செயற்பாட்டை மேற்கொண்டீர்களோ அதனையே நீங்கள் மீண்டும் மேற்கொள்வீர்கள். இதனை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். குழந்தைகளாகிய உங்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கும். திருமணங்களுக்காக மண்டபங்களை கட்டுபவர்களிடமும் இவற்றை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்று பாபா கூறியுள்ளார்.
இங்கேயும் கூட திருமண வைபவங்களுக்காக அவர்கள் தர்மசாலைகளை கட்டுகிறார்கள். எங்கள் குலத்துக்குரியவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். இக்குலத்தை சாராதவர்கள் தடைகளை ஏற்படுத்துவார்கள். இக்குலத்திற்கு உரியவர்கள் இது உண்மை என்பதை நம்புவார்கள். இத்தர்மத்தை சாராதவர்கள் சண்டையிடுவார்கள். எப்பொழுதும் இவ்வழக்கமே உள்ளது என அவர்கள் கூறுகின்றார்கள். இப்பொழுது இது தூய்மையற்ற இல்லற பாதையாகும். தந்தை மீண்டும் ஒருமுறை உங்களை தூய்மையாக்குவதற்கு வருகின்றார். நீங்கள் தூய்மையை வற்புறுத்துவதாலேயே பல தடைகள் ஏற்படுகின்றன. அவர்கள் அகா கானுக்கு அதிகளவு மரியாதை கொடுக்கிறார்கள். போப்பாண்டவருக்கும் மரியாதை உண்டு. போப்பாண்டவர் வந்து என்ன செய்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் 100,000கணக்கான திருமணங்களை நடத்தி வைக்கின்றார். பல திருமணங்கள் நடைபெற போப்பாண்டவர் வந்து அந்த கை காப்பை கட்டுகின்றார். இவ்வாறு செய்வதை ஒரு கௌரவம் என்று அம்மக்கள் கருதுகின்றார்கள். அந்த திருமணத்திற்காக அவர்கள் மகாத்மாக்களையும் அழைக்கின்றார்கள். இந்நாட்களில் அவர்கள் நிச்சயதார்த்தங்களையும் நடத்துகின்றார்கள். தந்தை கூறுகிறார், காமமே கொடிய எதிரியாகும். இந்த கட்டளை உங்கள் மாமியார் வீட்டிற்கு செல்வது போன்றதல்ல. விளங்கப்படுத்துவதற்கு மிக நல்ல யுக்திகள் தேவை. நீங்கள் மேலும் முன்னேறுகையில் அவர்கள் படிப்படியாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். ஆதி சனாதன இந்து சமயத்திற்குரியவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமே இருந்தது, இந்து சமயம் அல்ல என்பதை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள். தந்தையிடமிருந்து இந்த ஞானத்தை நீங்கள் கற்க வந்துள்ளதைப் போல் பிறரும் புரிந்து கொள்வதுடன் உங்கள் எண்ணிக்கையும் தொடர்ந்து வளரும். நீங்களும் மரக்கன்றுகள் தொடர்ந்தும் நாட்டப்படும் என்னும் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் தேவர்கள் ஆகுகின்றீர்கள். அவர்களே புதிய உலகவாசிகள் ஆவார்கள். முன்னர் தந்தை சங்கமயுகத்தில் வந்து உங்களை இடம் மாற்றுவார் என்பதை நீங்கள் சிறிதளவேனும் அறிந்திருக்கவில்லை. நீங்கள் இதனை அறவே அறிந்திருக்கவில்லை. உண்மையில் அதி மங்களகரமான சங்கமயுகம் இதுவே என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் அதி மேன்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். எனினும் எந்தளவிற்கு நீங்கள் முயற்சி செய்கின்றீர்களோ அதற்கேற்பவே நீங்கள் ஆகுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தை வினவ வேண்டும். பாடசாலையில் நீங்கள் என்னென்ன பாடங்களில் குறைவாக இருக்கின்றீர்களோ நீங்கள் அதில் சித்தி எய்த மாட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இதுவும் ஒரு பாட்சாலா, அதாவது பாடசாலையாகும். கீதா பாடசாலை மிகவும் பிரபல்யமானது. அவர்கள் அதன் பெயரை சிறிதளவு மாற்றியுள்ளார்கள். நீங்கள் நிஜமான கீதையும் பொய்யான கீதையும் என எழுதும் பொழுது அவர்கள் குழப்பமடைகிறார்கள். நிச்சயமாக அங்கு முரண்பாடு இருக்கும். இதனை இட்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இக்காலத்தில் பஸ் வண்டி போன்றவற்றை எரிப்பது நாகரிகமாகிவிட்டது. அவர்கள் அனைத்துக்கும் தொடர்ந்தும் தீ மூட்டுகின்றார்கள். எவராவது அவர்களுக்கு கற்பிப்பதை அவர்கள் கற்கிறார்கள். முன்னர் அறிந்திருந்ததை விட இப்பொழுது மக்கள் அதிகளவு கற்றுள்ளார்கள். மறியல் போராட்டம் போன்றவற்றை அவர்கள் தொடர்ந்தும் நடத்துகிறார்கள். அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் நஷ்டத்தை அனுபவிப்பதால் வரிகளை அதிகரிக்கின்றது. ஒரு நாள் வங்கிகள் போன்றவை அனைவருடைய பெட்டகங்களையும் திறக்கும். அவர்கள் வீடுகளில் அதிகளவு உணவுப் பொருட்களை சேகரித்து வைத்துள்ளார்களா என்பதை உறுதி செய்வதற்கு தொடர்ந்தும் சோதனை செய்வார்கள்.
நீங்கள் அவ்விஷயங்கள் அனைத்திலுமிருந்து விடுபட்டுள்ளீர்கள். உங்களின் பிரதான விஷயம் நினைவு யாத்திரையாகும். தந்தை கூறுகிறார், அந்த விஷயங்களுடன் எனக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. எனது கடமை உங்கள் துன்பம் அனைத்தும் அகற்றப்படுவதற்கான பாதையை உங்களுக்கு காட்டுவதாகும். இந்நேரத்தில் உங்கள் கர்ம கணக்குகள் தீர்க்கப்படுகின்றன. இன்னமும் இருக்கின்ற நோய்கள் அனைத்தும் வெளித்தோன்றும். இறுதியில் செய்த கர்மத்தின் கர்ம கணக்குகளும் தீர்க்கப்பட வேண்டும். நீங்கள் பயப்படக்கூடாது. மக்கள் நோய்வாய்ப்படுகையில் அவர்களுக்கு கடவுளை நினைவு செய்யுமாறு ஞாபகப்படுத்தப்படுகின்றது. நீங்கள் வைத்தியசாலைகளுக்கு சென்று இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். இது இந்த பிறவிற்கான விஷயம் மாத்திரமல்ல. நீங்கள் உங்களுடைய எதிர்கால 21 பிறவிகளுக்கு நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். அத்துடன் ஒரே தந்தையை நினைவு செய்வதால் உங்களுடைய ஆயுட்காலமும் அதிகரிக்கும் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். பாரத மக்களின் ஆயுட்காலங்கள் நீண்டவையாக இருந்தன. அவர்கள் நோயிலிருந்து விடுபட்டவர்களாக இருந்தார்கள். உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குவதற்கு தந்தை இப்பொழுது உங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். அதிமேன்மையானதும் மங்களகரமானதும் என்ற வார்த்தைகளை நீங்கள் ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. நீங்களே ஒவ்வொரு கல்பமும் இவ்வாறு ஆகுகிறீர்கள். இதை வேறு எவராலும் கூற முடியாது. எனவே இவ்விதமாக உங்களால் பெருமளவு சேவையை செய்ய முடியும். நீங்கள் எந்நேரமும் வைத்தியரை சந்திப்பதற்காக நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ள முடியும். தொழில் செய்பவர்களாலும் பெருமளவு சேவையை செய்ய முடியும். நோயாளிகளிடம் கூறுங்கள், எங்களுக்கும் ஒரு வைத்தியர் உள்ளார். அவர் அழிவற்றவரும் எல்லையற்ற சத்திர சிகிச்சை நிபுணரும் ஆவார். எங்களை 21 பிறவிகளுக்கு நோய்களிலிருந்து விடுபட்டவராக ஆக்குபவருக்கு நாங்கள் இப்பொழுது உரியவர்களாக இருக்கின்றோம். சுகாதார அமைச்சருக்கு விளங்கப்படுத்துங்கள், மக்கள் ஆரோக்கியத்திற்காக அதிகளவு முயற்சி செய்கிறார்கள். சத்திய யுகத்தில் மிக சிறிதளவு மக்களே இருக்கிறார்கள். அங்கே அமைதியும் சந்தோஷமும் தூய்மையும் நிலவின. அங்கே அனைத்தும் இருந்தன. நீங்கள் மாத்திரமே முழு உலகிற்கும் நன்மை செய்கின்றீர்கள். நீங்கள் வழிகாட்டிகள். நீங்கள் பாண்டவ சமுதாயத்தினர். இது வேறு எவரது புத்தியில் இருக்காது. உணவு அமைச்சருக்கு விளங்கப்படுத்துங்கள், சிவபாபாவே அனைவரையும் விட அதி மகத்தான உணவு அமைச்சராவார். ஸ்வர்க்கத்தில் எந்த குறைபாடும் இல்லாத வகையில் அவர் அதிகளவு உணவை வழங்குகின்றார். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய புத்தியில் முழு சக்கரமும் இருப்பதாலேயே நீங்கள் சுயதரிசன சக்கரதாரிகள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். எவ்வாறாயினும் பாரதம் பலமற்றதாகியுள்ளது. விவேகத்தை கொண்டிருப்பவர் தனது விவேகத்தை தொடர்ந்தும் உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்துள்ளார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. ஒரே ஒரு தந்தையை உங்கள் சகபாடியாக்கி நான் உங்களுடனேயே அமர்ந்திருக்கிறேன். நீங்கள் கூறுவதை மாத்திரமே நான் செவிமடுக்கிறேன். நான் உங்களுடனேயே உண்கின்றேன் என்பதை அனுபவம் செய்யுங்கள். தீய சகவாசத்தை துறந்து
சத்தியத்தின் சகவாசத்தில் இருங்கள். 2. நினைவு யாத்திரையால் உங்களுடைய கர்ம கணக்கையும் கர்ம வேதனையையும் தீர்த்து முற்றிலும் தூய்மையானவர்கள் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் உங்களை முழுமையாக இடம் மாற்றுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அர்ப்பணித்து என்னுடைய பாபா என்று உங்கள் இதயத்திலிருந்து கூறி ஓர் உண்மையான பேரத்தை செய்வதால் மரணித்து வாழ்வீர்களாக. ஒரு பிரம்மா குமார் அல்லது பிரம்மா குமாரி ஆகுவதெனில் அர்ப்பணிப்பதாகும். உங்கள் இதயத்திலிருந்து என்னுடைய பாபா என்று நீங்கள் கூறும் பொழுது பாபாவும் குழந்தாய் அனைத்தும் உங்களுடையதே என்று கூறுகின்றார். நீங்கள் ஓர் இல்லறத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நிலையத்தில் வாழ்ந்தாலும் என்னுடைய பாபா என்று உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் கூறும் பொழுது தந்தை உங்களை தனக்குரியவர்கள் ஆக்குகின்றார். இது ஓர் இதயபூர்வமான பேரம். உலகங்களினால் செய்யப்படுகின்ற ஒரு பௌதீகமான பேரம் அல்ல. அர்ப்பணிப்பது எனில் ஸ்ரீமத் எனும் கோட்டினுள் இருப்பது என்று அர்த்தமாகும். இவ்விதமாக அர்ப்பணித்துள்ளவர்களே மரணித்து வாழ்கின்ற பிராமணர்கள் ஆவர். ஸ்லோகம். என்னுடையது என்ற வார்த்தைக்கான அன்பை நீங்கள் கொண்டிருப்பின் என்னுடைய பாபா என்னும் ஒரு வார்த்தையில் என்னுடையவை அனைத்தையும் அமிழ்த்திவிடுங்கள். ஓம் சாந்தி. இன்று 11ஆம் திகதி மார்ச் 2021 எங்கள் ஆழமான அன்பிற்குரிய பாப்தாதாவின் கண்களின் ஒளியான தனது இதயத்தில் திலாராம் தந்தையை கொண்டிருந்த பாப்தாதாவின் ரதமான தாதி குல்சார்ஜி, அதாவது சிறிய எருது சிறிய நந்தி, சூட்சும உலகவாசியாகிய தினமாகும். அவருடைய நினைவு தினமாகிய இன்று எங்கள் வாழ்வுகளில் அவருடைய பெருமதிமிக்க வார்த்தைகளை கிரகித்து அவருடைய அன்பின் பிரதிபலனையும் பாப்தாதாவின் பராமரிப்பையும் கொடுப்போம். இதுவே அவருக்கான எங்கள் உண்மையான அன்பாகும். தாதி குல்சாரினால் பேசப்பட்ட பெருமதிமிக்க வாசகங்கள். 1. பாபாவிடம் உங்கள் பொறுப்புகள் அனைத்தையும் கையளித்துவிட்டு லேசாகவும் ஒளியானவராகவும் ஆகுங்கள். நீங்கள் சதா காலமும் நடனமாடிக் கொண்டு இருப்பீர்கள். 2. உங்கள் மனதையும் புத்தியையும் தந்தை மீது ஸ்திரப்படுத்துங்கள். அவற்றை ஒருமுகப்படுத்துவதே உண்மையான ஆன்மீக முயற்சியாகும். 3. கடவுளின் அன்பு கலப்படமற்ற அன்பாகும். இதன் பிரதிபலனாக அவரைப் போல் ஆகுங்கள். 4. பாபாவின் சகவாசத்தை அனுபவம் செய்வதற்கு உங்கள் மனதையும் புத்தியையும் சுத்தமாகவும் தெளிவாகவும் வைத்திருங்கள். 5. சர்வ சக்திவான் தந்தை உங்களுடன் இருக்கும் பொழுது சதா மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். குழப்பம் அடையவோ பயப்படவோ அல்லது இதயம் தளர்வடையவோ வேண்டாம். 6. உங்கள் அகசரீரம் எனும் வாகனத்தின் மூலம் சேவை செய்வதற்கு லேசாகவும் ஒளியானவராகவும் ஆகுங்கள். 7. உங்கள் இதயத்தில் இருப்பவை பற்றி பாபாவிடம் கூறி அவரை உங்கள் கண்களில் அமர்த்துங்கள். உங்கள் கண்கள் வேறு எவரையும் நோக்கி ஈர்க்கப்பட மாட்டாது. 8. இறுதி கணங்களில் உங்கள் மனம் மூலம் சேவை செய்வதற்கு சகல சக்திகள் எனும் கையிருப்பை சேகரித்துக் கொள்ளுங்கள். அவ்யக்த சமிக்கைகள் மார்ச் 2024. தலைப்பு: அனைத்து பிராப்திகளையும் நிறைந்து
கவலையற்ற ராஜ்யத்தின் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுங்கள். இந்த சங்கம யுகத்தின் கவலையற்ற அரசாட்சி முன் சத்தியயுக அரசாட்சி ஒன்றுமே இல்லை. நிகழ்கால நேரத்தின் பிராப்தியின் நஷா குஷி சத்தியயுக மகாராஜாக்களை விட பல கோடி மடங்கு சிரேஷ்டமானதாகும். ஆகையால் இதே நஷா மற்றும் குஷியில் நிலையாக இருங்கள். ஓம் சாந்தி.